வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன். நான் மீண்டும் உங்களை எல்லாரையுமே க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நமக்கு தீபாவளி அன்னைக்கு இல்லை பர்த்டே அன்னைக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் நமக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை ட்ராயர்லையோ இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயோ நம்ம பேரண்ட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா குட்டியாக பிகி பேங்க்லையும் போட்டு வச்சிருப்போம். ஸோ சின்ன வயசுல நம்ம நினைப்போம்ல, எதுக்கு இந்த பணத்தில் நம்ம சேமிக்கணும், என்ன இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குடைய காணொலியில இந்த கேள்விக்கான பதில தான் பார்க்க போறோம். எங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஸ்மார்ட் சாய்ஸஸ் நம்ம வைக்கலாம். வண்டர்ஃபுல்லா இருக்கும்ல? எஸ், காம்ப்ளிகேட்டடா இல்லாம அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம டீனேஜர்ஸும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு காணொலி தான் இது. ஸோ டீனேஜரா நீங்க இருக்கீங்க, பட் எங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு தெரியலையா? அப்படின்னா இந்த காணொலியை நீங்க முழுசா பாருங்க. நாங்க டீனேஜனுடைய முதலீடுகள் நீங்க எங்கெல்லாம் பண்ணோம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்க பாக்கெட் மணியை எப்படி நீங்க லாபமா கன்வெர்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த காணொலியை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம இந்த காணொலியை லைக் பண்ணிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிருங்க, மறக்காம க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம உள்ள போலாம். நீங்க முதலீடு செய்யணும்னா எவ்வளோ ஏஜ் இருக்கணும்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 படி யாரெல்லாம் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம மைனர் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். இது அடல்ட் அப்படிங்கிறது ஒரு லா ஸ்டாண்டர்ட் படி. ஓகேங்களா? ஸோ நீங்க டீனேஜரா இருக்கீங்க, 18 வயசு கீழே இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா உங்களால பண்ண முடியாது. பட் நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைன்னா லீகல் கார்டியனுடைய அசிஸ்டன்ஸ் வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்க 18 ஏஜ் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் உங்களை முதலீட்டு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க உங்களுடைய பிஹாஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்லி ஏஜ்ல பண்ற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஒருத்தர் பேரு ரவி, இன்னொருத்தர் பேரு சுரேஷ். ரவி 18 வயசுல முதலீடு ஸ்டார்ட் பண்றாரு, சுரேஷ் 28 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. 2 பேருமே ரவி 5000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்றாரு. சுரேஷ் லேட்டா ஸ்டார்ட் பண்றதுனால 7000 ரூபாய் ஒரு மாசமும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 10% இருக்கு. 35 வயசு ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அவங்களுடைய சேவிங்ஸ்ல அப்படின்னு பார்க்கலாம். ரவி 18 வயசுல ஸ்டார்ட் பண்ணதுனால 16,63,492 ரூபீஸ் இருக்கும். சுரேஷ்க்கு வெறும் 2,65,000 தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்கல்ல. இதுல இந்த டிஃபரன்ஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால. ஸ்பெசிஃபிக்கா எவ்வளவு லாங்கா நம்ம முதலீடு செய்யறோமோ அவ்வளவு லாங்கா நம்மளுடைய பணம் காம்பவுண்ட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ அவர் 10 இயர்ஸ் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிருக்காருல ரவி, அதனால சுரேஷை விட அவருடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி ஏர்லியா இன்வெஸ்ட் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குட் ஹேபிட்ஸ் பில்ட் ஆகும். ஸோ நம்ம ஏர்லியா நம்ம சேவ் பண்ற எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பணம் அப்படிங்கறது நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஹேபிட் வரும், நல்ல ரிட்டர்னும் வரும் ஃபியூச்சர்ல. டைம் டு ரெக்கவரும் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது லாஸஸ் இருக்கு உங்கள் முதலீட்டில் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுனாலனா லேட்டராக போக போக ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். 3வது விஷயம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நான் எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரியே காம்பவுண்டிங் ஒரு மேஜிக். ஸோ உங்களுடைய பணம் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ரோத் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால தான் ரவி சுரேஷை விட அதிகமாக பணம் க்ரோத்தாக வச்சுருந்தாரு. அடுத்தது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு ஏர்லியாக கிடைக்கும். நீங்கள் யங்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சின்ன வயசுலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காமல் ஒரு வரி பண்ணாமல். அடுத்தது சேஃப்டி நெட். லைஃப் சில டைம் அன்பிரெடிக்டபிளாக இருக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி இல்லை பணம் திடீர்னு தேவை அப்படின்னா இந்த முதலீட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும். முதலீடு செய்கிறோம் அப்படின்னா ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். நம்ம அட்வான்டேஜஸ் இன்வெஸ்ட் பண்ணுற ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ண என்னன்னு முன்னாடி பார்த்துருக்கோம். பட் அதில் வர சவால்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கணும். இன்வெஸ்டிங் அப்படின்னா நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அது வளரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் அதுக்கு கேரண்டி எதுவும் கிடையாது. ஒரு முதலீட்டும் ஒரு லெவல் ஆஃப் ரிஸ்க் வச்சிருக்கோம். ஸோ சில விஷயங்களை நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சிருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே ஒரே அளவில் தான் போகும். ஜென்ரலாக அதிகமாக ரிஸ்க் இருக்கிறது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸோ ஹையர் ரிஸ்க் இருந்தால் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்தது உங்களை பற்றி நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சூப்பராக ஃபுல்லாக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. சில பேருக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், சில பேருக்கு சேஃப்டியாக இருக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி தான் முதலீட்டுலையும் நீங்கள் எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். எப்படி இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் மிட்டிகேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன்
அலோகேஷன் பண்றது, அதாவது உங்களுடைய முதலீடை ஒரே இடத்துல போடுறதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையுமே மாற்றி மாற்றி போடுறது. அதனால ஏதோ ஒன்றில் பிரச்சனை வந்தாலும் இன்னொன்றுல பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க ஒரு ஆள்கிட்டயோ இல்லை ரிசர்ச் வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து முதலீடு டிசிஷன்ஸ் எடுங்க. எப்படி வந்து மைனராக நீங்கள் உங்கள் முதலீடு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்டியன் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்க. மைனஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிசிஷன்ஸ் நீங்களே எடுக்க முடியாது முதலீடு அப்படின்னு வந்துருச்சுன்னா. ஸோ ஒரு கார்டியன் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் தான் வந்து நேச்சுரல் கார்டியன்ஸாக இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து சில கேசஸில் ஒரு கோர்ட் வந்து அப்பாயிண்ட்டும் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், ஏஜ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ உங்கள் ஏஜ் வந்து நீங்கள் மைனர் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து இருக்கணும். இது வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கனாலே ஓகே ஆகிடும். மூணாவது விஷயம் வந்து கார்டியன் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் மைனர் யார், கார்டியன் யார், அவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா பாஸ்போர்ட் அதில் வந்து பேரண்ட்ஸ் நேம் மென்ஷன் ஆயிருக்கும். லீகலாக வேற ஒரு கார்டியன் இருந்தாங்க அப்படின்னா கோர்ட் ஆர்டரும் வந்து எசென்ஷியல். நாலாவது விஷயம் வந்து அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கார்டியன் கொடுக்கணும். கார்டியன் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். பேங்க் டீடைல்ஸ், பேன் கார்டு, அதுக்கப்புறம் KYC அதாவது நோயோ கிளைண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே ஆஸ் பர் செபி ரெகுலேஷன்ஸ் பண்ணணும். ஐந்தாவது விஷயம் பணம் ஹேண்டில் பண்றது. கார்டியன்ஸ் மேனேஜர்ஸா இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓனர்ஷிப் வந்து மைனர் கிட்ட தான் இருக்கும். ஸோ எல்லா பேமெண்ட்ஸும் இந்த முதலீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கார்டியனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தான் வரும். ஆறாவது விஷயம் அக்கௌண்ட் டீடைல்ஸ். அக்கௌண்ட் வந்து மைனருடைய பேர்ல தான் இருக்கும், ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கும். நீங்க நாமினிஸ் யாரும் அசைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் மைனர் கிட்ட என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும். இப்போ அவங்க மேஜர் ஆயிட்டாங்கன்னா அடல்ட் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி பேன், அதுக்கப்புறம் KYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும். அடுத்து சிக்னேச்சர் சேஞ்ச். பேங்க் வந்து நியூ அடல்ட்டுடைய சிக்னேச்சர் எடுத்துப்பாங்க, கார்டியனுடைய சிக்னேச்சரை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து மாத்திப்பாங்க. மூணாவது விஷயம் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றது. நீங்க மைனர்ல இருந்து மேஜர் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்களே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபியூச்சர் டிரான்சாக்ஷனும் உங்களால தான் வந்து ஆப்ரேட் பண்ணப்படும். ஸோ சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அண்ட் கெயின். கேபிட்டல் கெயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவாங்க. ஸோ இது எல்லாமே பேரண்டினுடைய இன்கம்ல வந்து அவங்களுடைய டாக்ஸ் பர்பஸ்க்காக கீழே வந்துடும். அதாவது டாக்ஸ் வந்து இன்கம் வந்து உங்களுடைய கார்டியனுடைய டாக்ஸ் ஸ்லாப்ல என்ன இருக்கோ அதுதான் அவங்க பே பண்ணணும். ரெண்டாவது விஷயம், கார்டியன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சில கேசஸ்ல கார்டியன் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த சமயத்தில் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் கோர்ட் ஆர்டரும் இருக்கணும் ஒரு நியூ கார்டியன் அப்பாயிண்ட் பண்றதுக்காக. யங் முதலீட்டாளராக நீங்க பங்குச்சந்தைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் 18 வயசு இல்லை 19 வயசு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க முதலீடு செய்யறதுக்காக பங்குச்சந்தையில். நீங்கள் முதலீடு பற்றி, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்துட்டு டீட்டெயில்டாக அந்த காணொலியில் எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஹவர் நீங்கள் 18 வயசுக்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்க. மீதி எல்லா விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். டிமேட் அக்கௌண்ட் ஃபார் மைனர்ஸ். ஸோ பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். 3-in-1 அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் ட்ரேடிங், டிமேட் அக்கௌண்ட்டு எல்லாமே மைனர்ஸ் நேமில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அக்கௌண்ட் வந்து கார்டியன் மேல் தான் வந்து ஆப்ரேட் பண்ணப்படும். ஓகேங்களா? அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய லிமிடேஷன்ஸ். மைனர்ஸ் வந்து எக்விட்டி டெலிவரி ட்ரேடில் மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும். அவங்க இன்ட்ராடே ட்ரேடிங், எக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் அது இதில் இன்வால்வ் ஆக முடியாது. மைனர் வந்து ஜாயிண்ட் ஹோல்டர்ஸாக இருக்க முடியாது எந்த டிமேட் அக்கௌண்ட்லேயுமே. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் மைனராக இருந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், இது ரொம்ப க்ரூஷியல். நீங்கள் வந்து அட்டஸ்டட் காப்பி கொடுக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இல்லைனா மார்க் ஷீட் இருக்கும்ல, இந்த ஹையர் செகண்டரி போர்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸோடது, ICSE, CBSE, அது எது வேணால் நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்தது ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஒரு அட்டஸ்டட் காப்பி கொடுக்கணும். மைனருடைய பாஸ்போர்ட் வந்து இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வந்து கிளியராக மைனருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்கிற டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ட்ரஸ்டட் ஒரு நோட்ரி கிட்ட நோட்ரி பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம சைன் வாங்கியிருக்கணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா லைக் SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இல்லைனா SWP, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், இல்லைனா STP, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், இதெல்லாம் ஆப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். மைனர் வந்து 18 வயசு ஆற வரைக்கும். மேண்டேட் வந்து லாங்கர் பீரியடுக்கு இருந்தாலும் அது வரைக்கும் தான் ரன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கோல்டு. கோல்டு வந்து வெறும் ஜுவல்லரி கிடையாது, இது வந்து வெல்த் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு எல்லாரும் பார்க்குறோம். இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் கோல்டு வந்து நிறைய யூத் வந்து வாங்குறாங்க. 15% 18லேருந்து 24 வயசு இருக்கவங்க தான் டிஜிட்டல் கோல்டில் முதலீடு செய்யறதுக்கு சூஸே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸில் அன்ஷூராக இருந்தீங்கன்னா எப்படி சாவரன் கோல்ட் பாண்ட்ஸில் வாங்குறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். மைனராக இருந்தாலும் நீங்கள் எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லா ஆப்ஷன்ஸ் படியும் உங்களுடைய கார்டியன் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். கோல்ட் ரஷ் பிளாட்ஃபார்ம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, மைனஸ் வந்து டிஜிட்டல் கோல்டை கோல்ட் ரஷ் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. சிம்பிளாக இருக்கும், டிஜிட்டலாக இருக்கும், டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். அடுத்தது சுகன்யா சாம்ருதி அக்கௌண்ட், எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட். என்ன எஸ்எஸ்ஒய்னா என்னன்னு கேட்பீங்க. இது கவர்மெண்ட் பேக் சேவிங்ஸ் பிளான், எக்ஸ்க்ளூசிவாக கேர்ள் சைல்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய டாட்டர் 10 வயசு கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாட்டருக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து. மெச்சூரிட்டி வந்து 21 வருஷம் கழிச்சு ஆகுங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா. இல்லை குழந்தையுடைய கல்யாணம் வந்து 18 வயசுக்கு அப்புறம் ஆகும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், காம்பவுண்ட் ஆகும் ஒவ்வொரு வருஷமும். ஸோ 250 ரூபீஸ்லேருந்து 1.5 lakh rupees per year நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், என்எஸ்சி. இது வந்து இந்தியா போஸ்ட் கொடுக்குறாங்க. என்எஸ்சி ஒரு சேவிங் ஸ்கீம். நீங்கள் உங்களுடைய மைனர் பேரில் முதலீடு செய்யலாம். 1 ஜூலை 2023 படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.7% இருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கு 5 வருடமா. இது வந்து சைசபிள் அமௌண்ட் வந்து கொடுக்கும் மெச்சூரிட்டியில். ஸோ நீங்கள் முதலீட்டாக உங்களுடைய 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பர் லிமிட் உங்களுக்கு எதுவும் இல்லை இந்த முதலீட்டில். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது லோன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்எஸ்சி மூலமாக ஆப்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இந்த காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்கை நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டீனேஜர்ஸை நீங்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி லெவரேஜ் பண்ணி வளர முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை அதை வந்து எப்படி போகிறதுன்னு தெரிலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே பாருங்கள், கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஸோ டீனேஜர்ஸாக நீங்கள் இருந்து இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேசிக் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுங்க. நீங்கள் பேரண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்டர்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் சேமிப்பு செய்கிறதையும் முதலீடு செய்கிறதையும் எப்போவுமே சொல்லி தந்துட்டே இருங்க. அப்போ தான் பெருசானோடனே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இன்னொரு விஷயம் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்க விரும்புகிறேன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் நீங்கள் ஏன் வந்து முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் டீனேஜராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க என்ன தாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குடைய காணொலி பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.